ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வீடியோ பார்த்துருவோம். எப்போயுமே வந்து ஷார்ட்ஸில் தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து லாங் வீடியோவாகவே எடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் வந்து எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு சும்மா வெளியே போய் ஒரு 2 நிமிஷம் நிற்பேன். ஸோ அந்த இயற்கை சூழல், அதாவது எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து சும்மா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே அந்த குருவி காக்காவெல்லாம் வந்து காலையில் வெள்ளனா உட்காரும். அந்த சவுண்டு கேட்குறதுக்கு அப்படி க்யூட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம தலைவர் சின்னவர் வந்து எழுந்திரிச்சு அம்மான்னு சவுண்டு விட்ருவார். சரின்ட்டு குடு நொடியாந்து அவரை காம் பண்ணி கொஞ்ச நேரம் நான் 2 பிள்ளைகளுமே கொஞ்சணும்னு நினைப்பாங்க. தம்பி வந்து இதே மாதிரி தான் தனுவை தூக்கணும் அப்படின்னா கோவப்படுவாப்புல. அதே மாதிரியேவும் தம்பியை தூக்குறப்ப தனு வந்து என்னம்மா தம்பி ஜோயை மட்டும் கொஞ்சம் என்னை கொஞ்சவே மாட்டேறீங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் 2 பேரையும் வந்து காலையில் எழுந்துச்சி கொஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் சரி அப்படின்ட்டு காலையிலே வந்து சாம்பார் வச்சுருவோம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதாவது இந்த பீட்ரூட் கீரை ஃபஸ்ட் டைம் நான் வந்து சமையல் பண்ணுறேன். ஸோ அதை பொரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்தான உணவுகள் நம்ம கீரையெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை கூட நம்ம எடுத்துக்கலாம், அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. சரி ஓகேன்ட்டு டக்குன்னு 2 அடுப்பில் முடிச்சாச்சு. என்ன ஒன்றுனா 2 அடுப்பு இருக்கிறதுனால எனக்கு வேலையே முடிய மாட்டுது, எரிச்சலாக இருக்குது. காலையில் என்ன அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிடுறேன். நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் ஒரு 6:30 மணி அந்த டயத்துக்கு எந்திரிக்கிறேன்னா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் கிளப்பணும் தம்பி அந்த அப்படியே பார்க்குறப்ப சோனு சின்னவன் வந்து கொஞ்சம் நேரத்தில் அழுதுருவியான். அப்புறம் அது அந்த விசு வந்துட்டு சரி அப்படின்ட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. நான் பாப்பாவெல்லாம் கிளப்பிட்டு சமையல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு மேடத்தை கொஞ்சம் ஸ்கூலுக்கு சாப்பிட வச்சுட்டு கிளப்பிட்டேன். அதுக்கடுத்து சின்னவனுக்கும் சரி ஊட்டி விட்டுருவோம் சொல்லிவிட்டு அப்படியே பாப்பாவுக்கும் 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு கிளப்பியாச்சு. விசுவும் வந்து கிளம்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் பாப்பாவை விட்டுட்டு தான் விசு வந்து கடைக்கு போவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னதான் வந்து நம்ம வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் படிப்பு முக்கியம் தான். பட் இருந்தாலும் கிளம்புறப்ப வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து அந்த சாயந்தரம் வர ஒரே நினப்பாக இருக்கும், பாப்பா என்ன பண்ணுதோ அப்படின்ட்டு. என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன தான் நல்ல ஏக்கம் இருக்கும்ல, தாய் பாசம் அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். சரி மக்களே, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டான வீடியோ, ப்ராங்க் வீடியோ அந்த மாதிரிலாம் போகிறோம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய விஸ்வா ஜாய்ஸ் கம்பம் கப்பல். ஓகே, இனிமேல் இப்படி தான் நான் சொல்ல போகிறேன். அது மாதிரி ஓகே காய்ஸ் மக்களேன்னு சொல்கிறதெல்லாம் நமக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. பட் இருந்தாலும் என்ன பண்ண சொல்லி தானே ஆகணும், சேனல் வச்சுட்டா. சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், see you.